Hi dear students, welcome to A2 Career Check YouTube channel. 2026 கான TN பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணால் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிஜெக்ட் ஆகும், எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ரிஜெக்ட் ஆகாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேஜர் இஷ்யூஸ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன எரர்ஸ் இருக்கும், அந்த அட்ரஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இதே மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ஒட்டுமொத்தமாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டில் சின்ன ஒரு எரர், நேம்லையோ இல்லைனா பேரண்ட்ஸ் நேம்லையோ இல்லைனா பார்த்தீங்கன்னா அட்ரஸ்லையோ சின்ன சின்ன எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதனால ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டு எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் 2 அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவாங்க ஒரு சில பேர். அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் 2 அப்ளிகேஷனில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேண்டிட்டரி, பேரண்ட்ஸுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்போ மேண்டிட்டரினா உங்களுக்கு கம்யூனிட்டி சீட் வேணும் அப்படின்னா பேரண்ட்ஸுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா நீங்கள் ஓசி கேட்டகரியா தான் கருதப்படுவீங்க. தென் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸுடைய டிசி அப்படிங்கிறத அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் போனஃபைட் நிறைய பேருக்கு கேட்குது அப்படின்னு கேட்குறீங்க. போனஃபைட் ஆர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். போனஃபைட் சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய ஸ்கூலுடைய டிசி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக் அண்ட் ரொம்ப மேண்டிட்டரியான சர்டிஃபிகேட் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேண்டிட்டரியாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணணும். பட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான அந்த ரெசிப்டை அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ரெசிடென்டல் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இன்னொரு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி எந்த மிஸ்டேக்ஸும் வராமல் கொடுங்க. ஏன்னா எத்தனை டைம் வேணால் எடுத்துக்கோங்க, பொறுமை யோசிச்சு எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் இன்னொரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th மார்க் ஷீட் தப்பாக அப்லோட் பண்ணுறது, அதாவது 2லேயுமே 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிசி அப்லோட் பண்ணாமல் இருக்கிறது, உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை தப்பாக ஃபில் பண்ணுறது, அதில் ஒரு நேம் கொடுத்துட்டு லாஸ்ட் ஃபைனலில் ஒரு நேம் கொடுக்குறது, இதே மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ காமனாக எல்லாருக்கும் இருக்கிற டவுட், எந்த ரீசன்ஸ்னால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்ளிகேஷன் சின்ன சின்ன காரணங்களுக்காக, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்க்காக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, சின்ன சின்ன ரீசன்ஸ்க்காக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பெரிய மிஸ்டேக்ஸ், அதாவது மேஜர் டாக்குமெண்ட்ஸை மொத்தம் அப்லோட் பண்ணாமல் இருக்கிறது, அதாவது தப்பான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது, 12th மார்க் ஷீட்டுக்கு பதிலாக 10th மார்க் ஷீட்டை 2மே அப்லோட் பண்ணுறது, டிசி அப்லோட் பண்ணாமல் இருக்கிறது, மார்க்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் ப்ராப்பராக என்டர் பண்ணாமல் இருக்கிறது, எம்இஸ் நம்பர் ப்ராப்பராக என்டர் பண்ணாமல் இருக்கிறது, இதே மாதிரி இஷ்யூஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக பேரண்ட்ஸோடய வேணுமா கேட்குறீங்க. உங்களுக்கு கம்யூனிட்டி சீட் வேணும் அப்படின்னா பேரண்ட்ஸோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களால் கம்யூனிட்டி சீட் எடுக்க முடியாது, உங்களால் ஓப்பன் கேட்டகரியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அப்படிங்கிறது எடுக்க முடியும். தென் ஒருத்தர் ஒன்றுக்கு மேலே அப்ளிகேஷன் அப்படிங்கிறத போடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒன்றுக்கு மேலே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய 2 அல்ல 3 அப்ளிகேஷனில் ஏதாச்சும் ஒன்று ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒன்றுக்கு மேலே அப்ளிகேஷன் போடாதீங்க. மோஸ்ட்லி அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக எல்லா டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், இல்லைனா சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது, அட்ரஸ் தப்பாக இருக்குது, இல்லைனா இன்கம் சர்டிஃபிகேட்டில் அட்ரஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் மேஜர் மிஸ்டேக் பண்ணால் மட்டும், அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய எம்இஸ் டீட்டெயில், அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டிசி அப்லோட் பண்ணாமல் இருக்கிறது, மார்க் ஷீட் அப்லோட் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட இப்போ ப்ரொஃபஷனல், அதாவது டெம்பரவரி மார்க் ஷீட் தான் இருக்கும், அதுவே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புனா போதும். இப்போதைக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மார்க் ஷீட் கொடுக்கல, அதனால அதில் யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய டெம்பரரி மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணால் போதுமானது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.